ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். சாப்பிட்ற இடம் எப்படி இருக்கும்? பயங்கர கூட்டமாக இருக்கும். ஒரு பந்தி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வரிசையாக பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அதனால் பந்தியில் சாப்பிட்றவங்க அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க. சீக்கிரம் முடிப்போம், அடுத்த பந்தி உட்காரட்டும்னு. ஆனால் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் என்ன எழுந்திருந்தாருன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், எந்த கல்யாணத்தில் சாப்பிட உட்கார்ந்தாலும் அமர உட்காந்து சாப்பிடுவான். பக்கத்தில் இருக்கிறவங்க முடிச்சு எழும்பி போயிட்டா கூட மெதுவாக ருசித்து சாப்பிடுவான். வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவன்னு சொல்லுவார். உண்மையில் அவர் தான் கரெக்டான ஆள். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பதட்டப்பட்டே பழகிட்டோம். சாப்பிட தானே உட்கார்ந்தோம். சாப்பிட்றதுல என்ன தப்பு? நிதானமாக சாப்பிட்றது கெட்ட பழக்கம் இல்லை. அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் வரப்போகுதா? இல்லை. இப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் நாம் நிதானமாக அணுகணும். நிறைய விஷயம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நாம் நினச்சா அதை மாற்றிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்போம். சிலர் எப்பவும் காலில் வெந்நீர் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்ட மாதிரியே இருப்பாங்க. பதறிய காரியம் சிதறி போகும். பதற்றமாக எந்த காரியத்தையும் பண்ணினாலும் குழப்பம் வரலாம், தவறு நடந்துடலாம். இது போக உடல் நலனுக்கும் அது கெடுதல். அதனால் எந்த காரியத்தையும் சரியாக பிளான் பண்ணி பண்ணுங்க, சரியாக செயல்படுத்துங்க. ஒருவேளை டெட்லைன் நெருங்கினாலும் பதற்றப்படாமல் வேலையை பாருங்கள். பதற்றப்பட்டு வேலையில் தப்பு வந்து அதை திருத்திக்கிறதுக்கு பதிலாக நிதானமாக செய்தால் தப்பே இல்லாமல் சரியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.